உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதியோகின்னு பிராண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கொலைக்கிறது நாய்க்கு ஒரு அல்ப சந்தோஷம், அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா உலகமே சிவமயமாகணுன்றது தான் என் விருப்பம். நமஸ்காரம் சத்குரு. என் பேர் அருண். சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற இந்த கான்ட்ரவர்சி பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. எப்போதுமே சோஷியல் மீடியான்றது கான்ட்ரவர்சி தான். ஆமாம் சத்குரு, இப்போ புதுசாக ஒரு குருவும் அவரோட சிஷ்யர்களும் உங்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன பற்றியா? ஆமாம் சத்குரு. நிஜமாவா? அது மட்டும் இல்லாமல் ஆதியோகிய ஒரு மாயைன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேனா? லேடிஸ் சொல்லுங்க, அசிங்கமாவா இருக்கேன்? அப்புறம் என்ன பிரச்சனை? சத்குரு, அவங்க ஆதியோகிய மாயைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷூ பிராண்டோட கம்பேர் பண்ணுறாங்க. ஷூ பிராண்டா? ஆமாம் சத்குரு. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதியோகின்னு பிராண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இது எப்படி கையாளுறது சத்குரு? மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி பதில் கொடுக்கறதுன்னு தெரியல. அவங்கள மாதிரியே நாமளும் பேசணுமா? ஏன்னா நாம் இதை சந்திச்சு தான் ஆகணும். சரியா? இப்போ யாராவது ஷூவை ஆதியோகின்னு பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, brands a shoe as Adiyogi. நான் வருத்தப்பட மாட்டேன். மார்பிள் தரையை கூட ஆதியோகின்னு பிராண்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். பெண்களோட லிப்ஸ்டிக் ஆதியோகின்னு பிராண்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆமாம், எல்லாமே. இப்போ மதுவும் சட்டப்பூர்வமாயிடுச்சு. அதுக்கும் கூட ஆதியோகி பேரை வச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சானிட்டரி பேடை கூட ஆதியோகி பேரில் பிராண்ட் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆதியோகி பேரில் பிராண்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா உலகமே சிவமயமாகணுன்றது தான் என் விருப்பம். இது மத மாற்றத்துக்கான முயற்சி இல்லை. This is just that. வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலையும் தெய்வீகத்தோட தீண்டுதல் இருக்கணும். வாழ்க்கையோட எல்லா அம்சத்திலையும் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் ஏன் ஆதியோக எண்ணெய்ன்னு இருக்கக்கூடாது? அவருக்கு இருக்கிறது ஜடாமுடி தான். பரவாயில்ல, அதெல்லாம் விஷயமே இல்லை. எல்லாமே யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னா அது குழந்தைத்தனமானது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க. அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசுகிறாங்க. அப்படி தானே? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது எதுவோ அதை தான் பேசுகிறீங்க இல்லையா? அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது இதுதான்னா நாம் என்ன செய்ய முடியும்? அவங்களும் ஆதியோகியை உணரணும்னு விரும்புகிறோம். அவங்க யாராக இருந்தாலும் சரி. வாழ்க்கையோட இயல்பு இதுதான். உங்கள் தெருவில் யாருக்கும் சொந்தமில்லாத தெரு நாய்கள் இருக்கும். அந்த நாய் எல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியுமா? உங்களை இப்படி பார்க்கும், உங்களை ஏதோ கிரிமினல் மாதிரி. ஹலோ, இஃப் ஒரு திருடன் அந்த தெருவில் கையில் பிஸ்கட்டோட நடந்து போனான், அது ஆனால் சிவனே வந்தால் அது கொலைக்கும். He will bark, "Boo!" அப்படிதானே? அதனால கவலைப்படாதீங்க. கொலைக்கிறதுல நாய்க்கு ஒரு அல்ப சந்தோஷம். எதுக்கு நீங்கள் இதில் எல்லாம் மாட்டிக்கிறீங்க? யாராவது அசிங்கமாக பேசுனா சிவான்னு சொல்லுங்க. ஹலோ, அதில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் தெருவில் நடந்து போகிறப்போ ஒரு நாய் கொலைக்குதுன்னா நீங்களும் கொலைச்சா அது உங்களுக்கு நல்லதில்லை. Hello. நீங்களும் கொலைக்காதீங்க. கொலைக்கிறது நாய்க்கு ஒரு அல்ப சந்தோஷம், அப்படியே விட்டுடுங்க.